பங்குச்சந்தையில் உள்ள தனியார் நிறுவனங்களிடமிருந்து செபி தலைவர் மாதவி புட்ச் வைத்திருக்கும் தனியார் ஆலோசனை நிறுவனம் பணம் பெற்றிருப்பதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் புதிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அகோரா ஆலோசனை நிறுவனத்தில் செபி தலைவர் மாதவி புட்ச் 99 விழுக்காடு பங்குகளை வைத்திருப்பதாகவும், இந்த நிறுவனம் செபி கட்டுப்பாட்டில் உள்ள மஹிந்திரா, ஐசிஐசிஐ வங்கி, டாக்டர் ரெட்டிஸ் உள்ளிட்ட நிறுவனங்களிடம் பணம் பெற்றதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் மாதவி புட்ச் பல வாரங்களாக அமைதியாக உள்ளார் என்றும் ஹிண்டன்பர்க் நிறுவனம் விமர்சித்துள்ளது. முன்னதாக காங்கிரஸ் கட்சியும் இதே குற்றச்சாட்டை நேற்று முன்வைத்தது. பங்குச்சந்தையில் உள்ள மஹிந்திரா, பிடிலைட், டாக்டர் ரெட்டிஸ் ஆகிய நிறுவனங்களிடமிருந்து மாதவி புட்சின் அகோரா ஆலோசனை நிறுவனம் பணம் பெற்றதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கெரா குற்றம் சாட்டினார். 2016, 17, 2023, 24 காலகட்டங்களில் தனியார் நிறுவனங்களிடமிருந்து மாதவி புட்சின் அகோரா நிறுவனம் 2,95 லட்சம் ரூபாய் நிதி பெற்றதாகவும், குறிப்பாக மஹிந்திரா நிறுவனத்திடமிருந்து மட்டும் 88% பணம் பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். விசாரணை அமைப்புகள் மூலமாக மாதவி புட்ச் மீதான புகார் குறித்து மோடி ஏன் விசாரணை மேற்கொள்ளவில்லை என்றும் பவன் கெரா கேள்வி எழுப்பினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.